வணக்கம். நேற்றைக்கு புரட்சி கலைஞர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைந்து இன்று இறுதி பயணத்துக்கு தயாராகிட்டிருக்கார். அவர் பற்றி சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு நடிகனாக விஜயகாந்த் என்னை ஈர்த்த படங்கள் பல. நான் செல்லமாக அவர் அருவா என்று என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். ஊமை விழிகள் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின காலகட்டத்தில் நண்பர்களோடு ஊமை விழிகள் பார்க்க போனதை மறக்க முடியல. அதுவும் டிஎஸ்பி தீனதயாள் ரோலில் முதலாக அவர் ஜீப்பில் வந்து இறங்கும்போது என் நண்பன் ஒருவனோட மிகப்பெரிய விசிலோட அந்த காட்சியை ரசித்தது ஒரு ரசமான அனுபவம். ஆக்ஷன் படங்களில் இன்றைக்கும் புலன் விசாரணை, மாநகர காவல், கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட்டுகளை கொடுத்த ஒரு விஜயகாந்த். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் விஜயகாந்துக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்கும் அமையலன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இசையோடு இணைந்த மென்மையான காதல் படங்களான வைதேகி, காத்திருந்தால், நினைவே ஒரு சங்கீதம்னு தொடர்ச்சியாக ஆர் சுந்தரராஜன், மணிவண்ணன் போன்ற இயக்குநர்களுடைய படங்களில் ஒரு கலக்கினார். பூந்தோட்ட காவல்காரன், உழவன் மகன் இதெல்லாம் வேறு ரகமான சூப்பர் ஹிட் படங்கள். அது மட்டும் இல்லாமல் ரமணா ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. சமூகத்தின் ஊழல்களை எதிர்க்கிற ஒரு பெரிய போராளியாக தூக்கு மேடையில் அவர் பேசின வசனம் அவருக்கு மக்கள் மனசில் ஒரு சிம்மாசனம் போட்டு கொடுத்தது. பிற்காலத்தில் அவருடைய படங்கள் அவருடைய அரசியலுக்கு ஒரு அச்சாணியாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. இது மட்டும் இல்லாமல் அவருடைய வேறு ஒரு முக்கியமான முகம் அவருடைய மனிதநேயம். தான் பணிபுரிகிற சினிமா துறையில் உள்ளவங்களோட நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களோட பிரச்சனைகள் இருந்து ஒரு லைட் பாய் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்களோட பிரச்சனைகளுக்கு செவிசாய்த்து தீர்க்க முயன்ற ஒரு பெரும் கலைஞர் அவர். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராக அவர் ஆன பின்னாடி அவர் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கார். இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக படம் ரிலீஸ் ஆகிறது பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகளெல்லாம் அவர் எத்தனையோ படங்களில் அவர் பேசி அந்த விஷயங்களெல்லாம் அவர் சாதித்து படம் வெளியாகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறாரு. நடிகராகவும் தயாரிப்பாளரும் தான் நடிக்கிற படங்களில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு வழங்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் கராராகவும் அவங்க இருந்துறாருன்னு சொல்கிறாங்க திரைத்துறையை சேர்ந்தவங்க. ஊமை விழிகளில் நடிக்க ஒப்புக்கொண்டதன் மூலம் திரைப்பட கல்லூரி இயக்குநர்களுக்கு முதலாக அங்கீகாரம் கொடுத்தவர் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய திரைப்பட கல்லூரி இயக்குநர்கள் 30 பேருக்கு மேலே வாய்ப்பு கொடுத்தவர் விஜயகாந்த். அதை நிச்சயமாக நேற்று அரவிந்த் ராஜ் அவருடைய உடலை பார்த்து அழுகும் பொழுது, டிகே இல்லைன்னா நான் இல்லை, உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கலைன்னு சொன்னால் நான் இன்னைக்கு இயக்குனர் நான் சொல்லிக்கவே முடியாது என்று கதறி அழுததை நம்ம எல்லாரும் பார்த்தோம். எப்போது அவருடைய அலுவலகத்துக்கு போனாலும், உணவு இடைவேளையில் யார் போனாலும் உணவு கொடுக்குற ஒரு அட்சய பாத்திரமாக இருந்தது அவருடைய அலுவலகம்னு சொல்லுவாங்க. எத்தனையோ சொல்லலாம். அவருடைய நடிப்பை, தமிழ் வசன உச்சரிப்பை, கம்பீர குரலை, அந்த உடல் மொழியை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்றென்றும் தமிழ் மக்கள் மனதில் நிரந்தரமாக வாழ்வார் விஜயகாந்த். நன்றி, வணக்கம்.